உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருச்சியில் நடைபெற்ற வெல்லும் சனநாயக மாநாட்டிற்கு சென்று வரும் வழியில் வேப்பூரில் வாகன விபத்தில் உயிரிழந்த உத்தரகுமார் மற்றும் யுவராஜ் உள்ளிட்ட 3 பேருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வாணியம்பாடி நகர செயலாளர் வெங்கடேசன் மற்றும் ரா விக்னேஷ் அல்போன்ஸ், சவுகத், கலைவேந்தன், கார்த்திக், ஒன்றிய செயலாளர் வேலு, பொருளாளர் ராஜா, நாற்றம்பள்ளி ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார், குமரன், கந்தன், பழனி, பாஸ்கர், ஆகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஜனவரி 26 திருச்சி எழுச்சி தமிழர் தலைமையில் வெல்லும் சனநாயகம் மாநாடு சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல். அந்த மாநாட்டிற்கு வந்திருந்த கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த உத்தரகுமார், யுவராஜ் ஆகியோர்கள் வீட்டுக்கு மாநாடு முடிந்து வீட்டுக்கு செல்லும் வழியிலே ஒரு விபத்து ஏற்பட்டு அகால மரணம் அடைந்தார்கள். அந்த மரணம் அனைத்து உலகத்துக்கும் உள்ள விடுதலை சிறுத்தைகளுக்கும் எங்களுடைய தியாக தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்களுக்கு நெஞ்சில் ரத்தத்தையும் கண்ணில் ரத்தத்தையும் கொட்டுகிறது. இது எங்களுக்கு கொடுத்த வெற்றி விழா கொண்டாடும் நேரத்தில் இந்த மரணம் ஏற்பட்டது பெரிய வருத்தத்தையும் வேதனை அளிக்கிறது. அவர்கள் போடக்கூடிய பணிகள் அவருடைய நினைவு இந்த கட்சி இருக்கும் வரை என்றும் நிலைத்திருக்கும். அவருடைய குடும்பத்திற்கும் அவர் ஒருவருக்கும் என்னுடைய திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். சுவாமி சகஜானந்தா அவர்களின் 134வது பிறந்தநாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நந்தனார் ஆண்கள் பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள சுவாமி சகஜானந்தா மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வழி, மேற்கு மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல், சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன், மாவட்ட துணைச் செயலாளர் செல்வமணி, புவனகிரி பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் முல்லைமாறன், ஒன்றிய துணைச் செயலாளர் சதீஷ், சுவாமி சகஜானந்தா சமூக பேரவைத் தலைவர் நீதிவள்ளல், பேராசிரியர் தினேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,